Hey guys, welcome back to my channel Learn Fuzzy with Salome. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோதெரப்பியோட டீகோடிங் சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேஜராக வந்து எலக்ட்ரோதெரப்பி 1ஓட டீகோடிங் சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து இது பார்க்கலாம். நாளைக்கு வந்து எலக்ட்ரோதெரப்பி 2ஓட பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னென்ன படிக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது எலக்ட்ரோதெரப்பி 1 நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரோதெரப்பி 1ல் வந்து நம்ம லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை பற்றி அதோட மொடாலிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிப்போம். லோ ஃப்ரீக்வன்சி மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது லெஸ் தென் 1000 ஹெர்ட்ஸ். ஓகேவா, 1000 ஹெர்ட்ஸு கீழே உள்ளது வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சி. இதே வந்து 1000 ஹெர்ட்ஸு டு 10,000 ஹெர்ட்ஸுக்கு வரைக்கும் உள்ளது வந்து என்ன அப்படின்னா மீடியம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போது வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளது வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். இதில் உள்ள மொடாலிட்டி தான் வந்து இந்த எலக்ட்ரோதெரப்பி 1ல் வந்துட்டுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏல வந்து என்ன அப்படின்னா நம்ம கரண்ட்டை பற்றி படிக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் எலக்ட்ரிசிட்டினா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏசினா என்ன, டிசினா என்ன, எலக்ட்ரிசிட்டியோட தெரப்பியூட்டிக் யூசஸ் என்னென்ன, நம்ம டிஷ்யூவில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன யூசஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அண்ட் பேசிக்காக உள்ள ஃபிசிக்ஸ், கெப்பாசிட்டர்னா என்ன, கண்டென்சர்னா என்ன, இண்டக்டன்ஸ்னால் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஓம்ஸ்லாம், அந்த மாதிரி பேசிக் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது பேசிக் ஃபிசிக்ஸோட ஒர்க்கிங், கெப்பாசிட்டன்ஸ்னால் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி வந்து படிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் கரண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு இதோட யூசஸ். மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன படிப்போம் அப்படின்னா பேசிக்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கவர் வந்து பண்ணும். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம சாப்டர் பி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். பேசிக்காக வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட்டை வச்சு நம்ம வந்து மசில்ஸையோ, அதாவது டீனர்வேட் ஆன மசில்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணுவோம். ஓகேவா, அதை தான் இங்கே மீன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு அப்படின்னா இப்போ நார்மலாக நமக்கு வந்து ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம மசில் எல்லாமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ நம்மளோட மசில் எப்படி இருக்குது, நம்ம நர்வ்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதே வந்து அங்கே ஒரு ஸ்டிமுலஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆக என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இதோட டெர்மினல் வரைக்கும் இது வந்து மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம நர்வ்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நர்வ்ஸில் வந்து நமக்கு டென்ட்ரைட்ஸ் இப்படி இருக்குமா, ஸோ தான் நமக்கு வந்து இங்கே ஆக்சான்ஸ் வந்துட்டு இருக்கும். இங்கேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுறது வந்து இப்படியே இது ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகி இதோட டெர்மினல் வரைக்கும் வந்து போகும். இதுதான் வந்து ப்ராபகேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், எப்படி வந்து இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ட்ராவல் வந்து ஆகுது. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் மோட்டார் யூனிட்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நர்வ் வந்து நம்ம மசிலோட கனெக்ட் பண்ணுற அந்த ஜங்ஷன் பேர் நம்ம மோட்டார்னு சொல்லுவோம். ஸோ தட் மோட்டார் யூனிட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து சாப்டர் பி. அண்ட் சாப்டர் சியில் வந்து நம்ம அதாவது இந்த லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மீடியம் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோதெரப்பி 1ல் படிக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்ன கரண்ட் படிக்குமோ அதோட பேசிக் எல்லாமே இந்த சாப்டர் சியில் வந்து வந்துடும். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட் வந்து லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு, மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டோட டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ லோ ஃப்ரீக்வன்சியில் நம்ம என்னென்ன படிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டரப்டட் கேல்வானிக் கரண்ட், மாடிஃபைட் கேல்வானிக் கரண்ட், இன்டரப்டட் டைரக்ட் கரண்ட், இது எல்லாமே வந்து ஒரே நேம் தான். எல்லாமே வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா கேல்வானிக் கரண்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கேல்வானிக் கரண்ட் வந்துட்டு நம்ம லோ ஃப்ரீக்வன்சி வந்து படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாரடிக் கரண்ட்டு, அடுத்து டென்ஸு, அடுத்து வந்து அயன்டோஃபோரசிஸ், அடுத்து வந்து சைனசாய்டல் கரண்ட்டு, அடுத்து ஹை வோல்டேஜ் பல்ஸ்டு கேல்வானிக் கரண்ட்டு, அடுத்து டைடைனமிக் கரண்ட்டு, அடுத்து ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். இது எல்லாமே வந்து லோ ஃப்ரீக்வன்சியோட அப்ளிகேஷன். லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா லெஸ் தென் 1000 ஹெர்ட்ஸோட அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இந்த ஃபோர்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து ஐஎஃப்டி, ஓகேவா, இன்டர்ஃபரன்ஷியல் கரண்ட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ரஷ்யன் கரண்ட். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டில் இந்த ரெண்டு மட்டும்தான். மிச்சம் இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டில் தான் வந்து வரும். ஓகேவா, இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த 1 போல் 2 போல் அந்த மாதிரி வந்து வரும் இல்லையா, ஸோ இது வந்து போல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்னென்ன கரண்ட் இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ இதிலே வந்துட்டு என்னென்ன தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபேரடிக் கரண்ட்டில் என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் கேல்வானிக் கரண்ட்டில் என்ன படிக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேரடிக் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேரடிக் கரண்ட்டாக என்ன டைப்பு, அதுக்கு டெஃபினிஷன், அதுக்கப்புறம் டைப்பு, இதோட டியூரேஷன் வந்து லெஸ் தென் 1 ms வந்து வரும். ஓகேவா, ஷார்ட் டியூரேஷன் கரண்ட்டு. ஸோ இது வந்து என்ன டியூரேஷன், அதுக்கப்புறம் ஃபேரடிக் கரண்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறோம்
பண்ணுறோம். இதுக்கு வந்து மல்டி வைப்ரேட்டர் சர்க்யூட்னு ஒரு சர்க்யூட் வந்துட்டு இருக்கும். இந்த சர்க்யூட் வச்சு தான் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் எப்படி வந்து ஆகுது, அதுக்கப்புறம் சர்ஜிங்னா என்ன, ஃபேரடே கரண்ட்டை ஏன் வந்து சர்ஜிங் பண்ணுறோம். சர்ஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுல்லாகவே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு ஃப்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் பீரியட், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ளோ வந்து ஆகும். ஸோ இது இந்த சர்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கல் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லா மொடாலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபிசியாலஜிக்கல் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மோட்டார் பாயிண்ட். இந்த மோட்டார் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மசில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன அப்படின்னா நமக்கு கரண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இந்த மோட்டார் பாயிண்ட். இந்த மோட்டார் பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு மசிலோட ப்ராக்சிமல் 1/3 டிஸ்டல் 2/3 ஜங்ஷனில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா. அண்ட் இதில் வந்து நம்ம மோட்டார் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மசிலும் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கணும். மோட்டார் பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாடியில் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த ஃபேரடிக் ஸ்டிமுலேஷன் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்பாரட்டஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டிமுலேட்டர் அப்பாரட்டஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், செல்ஃப் டெஸ்ட் எப்படி பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட் வந்து எப்படி பண்ணணும். இதுதான் வந்து ஃபேரடிக் கரண்ட். இதே அப்படியே வந்து கேல்வனிக் கரண்ட் நம்ம வந்து அப்ளை ஆகும். ஃபேரடிக் கரண்ட் பார்த்தது எல்லாமே வந்து டெஃபினிஷன், டைப், டியூரேஷன், ப்ரொடக்ஷனு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கல் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து வரும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபெரன்ஷியல் கேல்வனிக் கரண்ட் இன் இன்னர்வேட்டட் அண்ட் டீஇனர்வேட்டட் மசில். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மசிலை எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ மசிலுக்கு வந்து நர்வ் சப்ளை நல்லா இருக்குது. இது வந்து நர்வ் சப்ளை நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த மசில் வந்து ஒர்க் ஆகலை, அதாவது மசில் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகேவா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து இன்னர்வேட்டட் மசில். இதுக்கு வந்து நர்வ் சப்ளை நல்லா இருக்குது, ஆனால் மசிலால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஓகேவா. இதே வந்து ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நர்வ் சப்ளை வந்து கட் ஆயிரும். இந்த விஷயத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நர்வ் சப்ளை வந்து கட் ஆனனால நமக்கு மசில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ தட் இது வந்து என்ன அப்படின்னா டீஇனர்வேட்டட் மசில். இதுதான் வந்து நம்ம முக்கியம். ஸோ தட் இன்டர்ஃபெரன்ஷியல் கரண்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கேல்வனிக் கரண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீஇனர்வேட்டட் மசிலுக்கு தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா. ஸோ தட் வந்து நம்ம இன்னர்வேட்டட் மசில் இருக்கும்போது நம்ம ஃபேரடிக் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது டீஇனர்வேட்டட் கரண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து கேல்வனிக் கரண்ட்டை வந்து இன்னர்வேட்டட் மசிலுக்கும் டீஇனர்வேட்டட் மசிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த மசிலோட ரியாக்ஷன் இருக்கும், எப்படி வந்து அது கண்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் வந்து இந்த ஃபேரடிக்கோட டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். மிச்சம் எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் மோட்டார் பாயிண்ட், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்பாரட்டஸ், பேஷண்ட், அதுக்கப்புறம் ஸ்டிமுலேஷன் ஆஃப் மோட்டார் பாயிண்ட், இது எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் கரண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோதெரப்பி 1 ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா கரண்ட்டோட என்ன டைப்பு, என்ன டியூரேஷன், என்ன ஷேப்பு, என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தெரிஞ்சுட்டு எந்தெந்த கரண்ட் வந்து நர்வ் ஸ்டிமுலேட் பண்ண, மசிலை ஸ்டிமுலேட் பண்ண, எந்தெந்த கரண்ட் வந்து நமக்கு பெயினை ரெடியூஸ் பண்ண அப்படின்னு வந்து நம்ம கரண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து செலெக்ஷன் ஆஃப் கரண்ட். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் எல்லா சாப்டரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டருக்கு வந்து வாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் சாப்டர் ஜி வந்து எலக்ட்ரோ டயக்னோசிஸ் அப்படின்னா நம்ம கரண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து டயக்னோசிஸ் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டி கர்வ். ஓகேவா. எஸ்டி கர்வ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ். இந்த ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கேல்வனிக் கரண்ட் அப்ளை பண்ணி ஒரு கர்வ் வந்து ட்ரா வந்து பண்ணுவோம். ஓகேவா. அது வந்து இன்னர்வேட்டடாக இருக்கா டீஇனர்வேட்டடாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் எஸ்டி கர்வோட டெஃபினேஷன், இதில் என்ன டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட ஷேப் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, இது வந்து கேல்வனிக் கரண்ட்டோடது. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரில் பண்ணுவோம், இந்த எஸ்டி கர்வோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன, அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நார்மலாக இன்னர்வேட்டடாக இருந்த மசில்னால் இந்த ஒரு கர்வ் வந்து இப்படி இருக்கும். அதாவது நார்மலாக ஹாஃப் மூன் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இதே வந்து பார்ஷியல் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கிங் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இங்கே கிங் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கும். இதே கம்ப்ளீட் இனோவேஷன் அப்படின்னா நார்மலாக இருக்க வேண்டிய கர்வோட இந்த மாதிரி ரைட் சைடு வந்து ஷிஃப்டாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த எஸ்டி கர்வ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டயக்னோசிஸில் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இஎம்ஜி அண்ட் அதுக்கப்புறம் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி. ஓகேவா. இஎம்ஜி பொறுத்த வரைக்கும் என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், அந்த மயோஎலக்ட்ரிக் சிக்னல்னால் என்ன, ஆம்ப்ளிஃபயர்னா என்ன, டிஸ்பிளே சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நமக்கு மோட்டார் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, சென்சரி நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி வந்துட்டு இருக்குது.
இது என்னென்னு படிக்கணும். ஹச் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் எஃப்ஏனா என்னென்னு படிக்கணும். இது வந்து தனியான டெஸ்ட்டு. ஃபாரடிக் இன்டரப்டட் டைரக்ட் கரண்ட் டெஸ்ட்டும் கேல்வனிக் டெட்னஸ் ரேஷியோவுமே வந்துட்டு இது ரெண்டும் தனித்தனியான டெஸ்ட்டு. இது ரெண்டுமே வந்து ஃபாரடிக் கரண்ட்டை பொறுத்து. இது வந்து ஃபாரடிக்கும் கேல்வனிக் கரண்ட்டை வச்சு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணும். இதே கேல்வனிக் டெட்னஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கேல்வனிக் கரண்ட்டை வச்சு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ரேஷியோ வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, இது வந்து கேல்வனிக் டெட்னஸ் ரேஷியோ. அண்ட் எஸ்டிகாவில் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த எஸ்டிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு குரோனாக்சியா அண்ட் ரியோபேஸ் ரெண்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா, குரோனாக்சியா ரியோபேஸ். இந்த குரோனாக்சியா ரியோபேஸும் என்னென்னு வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பயோஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே மூலமாகவோ இல்லைனா வந்து ஒரு ஆடியோ சிக்னல் மூலமாகவோ நம்ம வந்து கற்றுப்போம். இந்த பயோஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் பேசிக் என்னென்ன இருக்குது, இதோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோஃபீட்பேக் என்ன, இதோட யூசஸ் என்ன, இஎம்ஜியோட சேர்ந்து பயோஃபீட்பேக் எப்படி வந்துட்டு இருக்குது, அதாவது எலக்ட்ரோமைக்ரோம் அப்படிங்கிறது மசிலை பற்றி படிக்கிறது இல்லையா. ஸோ தட் இதுவும் பயோஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தட் பயோஃபீட்பேக் ரொம்ப ஒரு சின்ன சாப்டர் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டென்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்டான மொடாலிட்டி வந்து டென்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டென்த்து பொறுத்த வரைக்கும் பெயின் ஃபர்ஸ்ட் வந்து பெயின், நியூரோஃபிசியாலஜி ஆஃப் பெயின், அக்யூட் பெயின் அண்ட் க்ரானிக் பெயின் என்ன, பெயின் பாத்வே என்னென்ன இருக்குது, நியூரோ மாடுலேஷன் ஆஃப் பெயின், எப்படி வந்து நம்ம பெயினை வந்து மாடுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பெயின் மாடுலேஷன் வந்துட்டு 2 தியரி வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து கேட் கண்ட்ரோல் தியரி, இன்னொன்று வந்து டிசெண்டிங் பெயின் சப்ரஷன் தியரி. இதெல்லாம் என்னென்னு வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேராமீட்டர்ஸ் இப்போ தான் மொடாலிட்டிக்கு வந்து வருது. இந்த மொடாலிட்டி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பெயின் பேராமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட வேவ் ஃபார்ம், டென்ஸோட வேவ் ஃபார்ம் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, பல்ஸ் வித் என்ன, ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டென்ஸ் வந்து நம்ம ஹை டென்ஸு, ஹை ஃப்ரீக்வன்சி டென்ஸ், அதுக்கப்புறம் அக்குபென்ச்சர் டென்ஸு, இது வந்து லோ டென்ஸு, அடுத்து ப்ரீஃப் டென்ஸு, பர்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். இப்போ எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட், எப்படி வந்து எலக்ட்ரோடு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் வந்து பண்ணணும், இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, யூசஸ் ஆஃப் டென்ஸ் என்ன, கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து படிக்கணும். ஓகேவா, இது எல்லாமே வந்து டென்ஸுக்குள்ள விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அயன்டோஃபோரசிஸும் ஐஎஃப்டி வந்துட்டு இருக்கு. இதோட இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அயன்டோஃபோரசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அயன்டோஃபோரசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம், நம்ம வந்து ட்ரக் டெலிவரி. ஓகேவா, இப்போ ஒரு ட்ரக்கை வந்து நம்ம ஒரு இன்வேசிவ் டெக்னிக் மூலமாக நம்ம வேக்சின் அதாவது சிரஞ்ச் மூலமாக நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கரண்ட்டு கொடுத்து அது வந்து டெலிவரி வந்து பண்ணலாம். இதுதான் வந்து அயன்டோஃபோரசிஸ். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் ஆஃப் அயன்டோஃபோரசிஸ் எப்படி வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது படிக்கணும், காமனாக நம்ம என்னென்ன அயான்ஸ்லாம் யூஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத படிக்கணும். அதோட கிளினிக்கல் இண்டிகேஷன், ஒரு அயான் வந்து அதோட யூசஸ் இருக்கும், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து படிக்கணும். அண்ட் ஃபிசியாலஜிக்கல் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ், அப்புறம் டோசேஜ் எவ்வளோ டோசேஜில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டேஞ்சர்ஸ் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் ஆஃப் அயன்டோஃபோரசிஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக உள்ள சாப்டர் என்ன அப்படின்னா ஐஎஃப்டி, இன்டர்ஃபெரன்ஷியல் கரண்ட். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட். ஓகேவா, இந்த மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டோட ஃபர்ஸ்ட் இதோட ப்ரொடக்ஷன் என்ன அண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் 2 டைப் வந்துட்டு இருக்குது. ஸ்டாட்டிக் இன்னொரு நேம் வந்து கிளாசிக்கல் இன்டர்ஃபெரன்ஷியல் கரண்ட் இல்லைனா 4 போல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து டைனமிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐசோப்ளேனார் வெக்டார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டைனமிக்கில் பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரிபோலார் அப்ளிகேஷன், பைபோலார் அப்ளிகேஷன், வெக்டார் இல்லைனா ஸ்கேனிங் மெத்தட், அதுக்கப்புறம் சக்ஷன் விசஸ் பிளேட் எலக்ட்ரோடு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி ஸ்வீப்பு, ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டர் ஃப்ரீக்வன்சி, ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். இது 7மே வந்து என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், டேஞ்சர்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து இன்டர்ஃபெரன்ஷியல் கரண்ட்டுக்குள்ள விஷயம். ஓகேவா, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் இதுக்குமே வந்து நம்ம மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எலக்ட்ரோ தெரப்பியில் உள்ள எல்லா எலக்ட்ரோ தெரப்பி 1 and 2 இது ரெண்டோட ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னென்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னென்ன தியரி இருக்குது, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன, தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.